Hi viewers, welcome back to our channel. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நிறையா பேர் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு சர்ஜரி ஃபண்ட்ரைசிங் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்தப்போ வந்துட்டு நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எங்களுக்கு நிறைய பேத்துக்கு வந்து அந்த கிளியர் வந்து கொடுக்க முடியல. ஸோ கிளியர் ரீசன் நாங்கள் ஏன் வந்து அப்பல்லோ சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற கிளியர் ரீசன் வந்து கொடுக்க முடியல. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் இதில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டூட் கூட ஆகியிருக்கக்கூடும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, சர்ஜரி அப்படின்னு சொல்லி வந்து ஃபிக்ஸ் பண்ணதும் இதுதான் வந்து பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறமா, இது வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு பிஃபோரே இந்த டாக் வந்து ஸ்டார்ட் அப் ஆன ஒரு டாக் தான். ஸோ சர்ஜரி வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு சர்ஜரி வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா, நமக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ட்ரை அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அதை ஹெல்டப் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வேறு சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நம்ம கன்சல்டேஷன் பண்ணியிருந்தோம். நிறையா நியூராலஜிஸ்ட்கிட்டையும் வந்து கன்சல்டேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லா பக்கமும் முடிச்சுட்டு நமக்கு வந்து சர்ஜரி ஃபைனல் ஆனதும் நமக்கு வந்து ஒரு நியூரோ சர்ஜன் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் பர்டிகுலராக வந்துட்டு யார் வந்து பெஸ்ட்டாக இருப்பாங்க, இந்த சர்ஜரி யார் வந்து பெஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்படி எங்களுக்கு எல்லா நியூராலஜிஸ்ட் மூலியமாகவும் சஜஸ்டான ஒரு டாக்டர் தான் வந்து டாக்டர் அரவிந்த் சுகுமார். ஸோ இந்த டாக்டர்கிட்ட நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஸோ ஹாஸ்பிட்டல் எது அப்படிங்கிறது அடுத்த ஆப்ஷன். ஸோ சர்ஜரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இந்த டாக்டர்னு சொல்லி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பிக்சருக்குள்ளே வந்தது தான் அப்பல்லோ. ஏன் அப்படின்னா, டாக்டர் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அவர்கிட்ட கன்சல்டேஷன் போனோம். ஸோ வை வி பர்டிகுலர்லி சூஸ் ஹிம் அப்படின்னா, அவர் வந்து இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் சர்ஜரியில் வந்து எக்ஸ்பர்டைஸாக இருக்கார். அதே மாதிரி அவர் வந்துட்டு எந்த விதமான எரர்ஸும் இது வரைக்கும் மேக் பண்ணதில்லை சர்ஜரியில். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சர்ஜரி சக்ஸஸாக முடியும். ஸோ அந்த ஒரு கான்செப்டாக தான் வந்து நாங்கள் அப்பல்லோ வந்து சூஸ் பண்ணோம். அதே மாதிரி ஸோ எடுத்தோன்னே வந்து எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் நம்ம என்ன தான் ரிப்போர்ட்ஸ் வச்சுருந்தாலும் வந்துட்டு சர்ஜரி வந்துட்டு எந்த ஹாஸ்பிட்டலையும் இமீடியட்டாக பண்ண மாட்டாங்க. இது ஒன்று. அது குறிப்பாக பிரெயின் சர்ஜரி அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீ எவல்யூஷன் டெஸ்ட்டு வந்து நிறையா இருக்குது. சர்ஜரிக்கு முன்னாடி பண்ணக்கூடிய டெஸ்ட் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே நாங்கள் வந்துட்டு அப்பல்லோவில் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட்டு பண்ணியாச்சு, ஒன்லி சர்ஜரி மட்டும் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனில் எங்களால் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ எப்படி நாங்கள் ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் பண்ணாலும் ஆல்ரெடி ஒரு 3 மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்திருக்கோம். திருப்பியும் அந்த 3 மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி டெஸ்ட் எடுக்கணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் டெஸ்ட்டுக்கு வந்து பேபிக்கு வந்து அனஸ்தீஷியா தேவைப்படும். அந்த குழந்தைங்கள வந்துட்டு நம்ம நிறையா அந்த இடத்துல வந்து ஹர்ட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு வெயின் போட்டு ஐவி லைன் போட்டோம் அப்படின்னா கூட அது குழந்தைங்களுக்கு வந்து வலிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் நம்ம ஹாஸ்பிட்டல் மாறும்போது வேறு சில ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னாலும் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு திருப்பியும் இந்த டெஸ்ட் எல்லாமே எடுக்க சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு சொல்லி போனோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் குயிக்காக நடக்கும். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்னு சொல்லி போகும்போது நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பாக. ஸோ நிமான்ஸ்லேயே வந்து இந்த சர்ஜரி வந்து பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 3 to 6 மந்த்ஸ் நம்ம அங்கேயே வெயிட் பண்ணியிருக்கணும். ஸோ அங்கே அந்தளவுக்கு வந்து நமக்கு டே அண்ட் டைம் அதெல்லாம் வந்துட்டு நமக்கு கிடைக்கல. ஸோ யூஸ்வலாகவே வந்து பார்க்கும்போது நாங்கள் இந்த கன்சல்டேஷன் சொல்லி போகும்போதே வந்து நிமான்ஸ் வந்து எப்பயுமே வந்துட்டு ரஷ்அப்பான ஒரு ஏரியா. அங்கே நமக்கு இந்த சர்ஜரி ஓரியன்ட், பெட் ஓரியன்ட், ஸோ இதெல்லாம் நம்ம போகும்போது நமக்கு இமீடியட்டாக நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வேறு எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது இன்னொரு விஷயமா இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு டாக்டர், ரெண்டாவது எல்லா டெஸ்ட்டும் நம்ம எடுத்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது. தேர்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ஃபெசிலிட்டிஸ். ஸோ இங்கே அப்பல்லோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தியேட்டருக்குள்ளேயே ஓட்டிக்குள்ளேயே வந்துட்டு எம்ஆர்ஐ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதே மாதிரி டாப் நாச் நியூரோ நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ சில திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா என்டையர் இந்தியாவிலேயே இவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ப்ரிஃபர் பண்ணி இங்கே வந்து சர்ஜரி வந்து நாங்கள் பண்ணோம். ஸோ இதில் ஏதாவது மிஸ்கம்யூனிகேஷன் நிறைய பேர் நாங்கள் சொன்னோம். ஸோ பேமெண்ட் இஷ்யூ இருக்கும்போது ஏன் அப்படி போகணும் இப்படி போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க. உங்கள் அட்வைஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதை நாங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணல. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு டெசிஷன் மேக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ வி நீட் டு ஃபாலோ தட். ஒரு வே இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த வேலை தான் போகணும் அப்படிங்கும்போது அதுக்குண்டான முயற்சிகள் என்னவோ அது மட்டும்தான் நாங்கள் எடுத்தோம்.
ஸோ இதுக்கு இடையில நாங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கல, இந்த ஹாஸ்பிட்டலில் கேட்கணுமா அங்கே கேட்கணுமா அப்படின்னு. ஏன் அப்படின்னா த்ரூ அவுட்டாக எல்லா ஹாஸ்பிட்டலையும் விசாரிச்சுட்டு ஃபைனலைசேஷனாக தான் நாங்கள் இங்கே போனோம். ஸோ நீங்கள் சஜஸ்ட் பண்ண ஹாஸ்பிட்டல்ஸுமே வந்துட்டு ஒன்ஸ் வி செக்டு வித் தெம். ஸோ இந்த 9 இயர்ஸ் ஜேர்னியில் நாங்கள் பார்க்காத ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கன்சல்டேஷன்ஸ், ஸோ டாக்டர்ஸ் யாருமே அந்த மாதிரி நாங்கள் ஆளே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நாங்கள் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரை அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ஃபைனல் அப்படின்னு சொல்லி வந்தோன்னே வந்துட்டு இது வந்து ஒரு ஹார்டஸ்ட் டெசிஷன் தான். அதை வந்து நாங்கள் ரொம்ப யோசிச்சு தான் எடுத்திருந்தோம். ஸோ இதில் திடீர்னு ஒரு புது அட்வைஸ் வரும்போது அந்த டைம் வந்து சிலர்கிட்ட சொல்ல முடிஞ்சது, சிலர்கிட்ட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் விட்டுட்டோம். ஸோ அது வந்து எதாவது மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிரும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருக்கும் வை வி சூஸ் அப்போல்லாம் சொல்லிட்டு. ஸோ மெயின் ரீசன் டாக்டர் அரவிந்த் சுகுமாரன் ஒன்லி. ஸோ அவருக்காக தான், அவர் வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அங்கே வந்து நாங்கள் சர்ஜரி பண்ணதே. ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த டாப் நாச் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இது 2க்காக தான். ஸோ என்னுடைய அப்போல்லோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும், அதே மாதிரி இந்த சர்ஜரி பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு அவேர்னஸ்க்காகவே நான் சொல்லணும். ஸோ இதுக்கு பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் 1 by 1. ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.